என் காதலிடமோ காதலியிடமோ இருக்கக்கூடிய இந்த ஒன்றுக்காக நான் சுயமரியாதையால தூக்கி போட்டான்ப்பா. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் என்ன சொல்றேனோ இல்ல, அவர் படுகிற கோபம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் கோபத்துல அடிப்பார். வாங்கியிருக்கேன், நடு ரோட்லயே வாங்கியிருக்கேன், 4 பேர் முன்னாடியே வாங்கியிருக்கேன். ஆனா அது அவமானம் இல்லையா? 4 பேர் முன்னால ரோட்ல உங்களை அடிக்கிறாருங்கிறது அவமானம் இல்லையா? அவமானமா? என் லவ் சார், என் காதல் சார், அது எப்படி சார் எனக்கு அவமானமா ஆகும் சொல்லுங்க பாப்போம். காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் காதல் காதல். லைஃபே இவர் தான் ஆயிப்போச்சு. இவருக்காக நான் அது கூட இது பண்ணல. என்ன சார், எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? என்ன ரீசன் எனக்கு தெரியாது. பட் எப்படி இருந்தாலும் எப்படி சார் பிசிக்கல் அபியூஸ் அக்செப்ட் பண்ண முடியும்? அந்த மாதிரி இருக்கிறது எப்படி சார் லவ் ஆகும்? கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. என்னோட லைஃபே இவர் தான் ஆயிப்போச்சு. இவருக்காக நான் என்ன வேணா செய்வேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற இடத்துல ஒரு அடி, சாதாரண ஒரு அடி, அவ்வளவு செருப்பால கூட நான் வாங்குவேன். இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. கண்டிப்பா ஒரு வாயால நான் செருப்பால அடிப்பேன் சொல்லி இந்த இடத்துல என்ன அவர் என்ன செருப்பால அடிச்சா கூட கண்டிப்பா நான் வாங்கி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. ஆனா அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுத்ததால நான் லூஸ்ன்னு சொல்லப்படுறேன். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? பாய் ஃப்ரெண்ட பொறுத்து இருக்கு சார். ஓ, அங்க இருக்காப்லையா? கொடுங்க. அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க. லூஸ்ன்னு சொன்னது வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, நான் சாதாரணமா செல்லமா லூசு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆமா, இப்போ நான் ஃபுல்லாவே மாறிட்டேன், நல்லாவே தெரியுது. ஏதாவது கேட்டாங்கன்னா எல்லாம் சொல்ல முடியாது, என்னால பண்ண முடியாது. இது காரணம் யாரு? இப்படி சொன்னா லூசுன்னு சொல்லாம என்ன சார் சொல்றது நானு? Ask me and do. Sir, asking is different and informing is different. See, 1 second. You first asked me to ask you, and now you said me to inform you. So first, what did you do? சபா, இப்பவே கண்ண கட்டுது. What did you do? And now what are you doing? Sir, ஐயோ ஐயோ, பலிக்குதுன்னா நாங்க அப்பா அம்மா கிட்டயும் நாங்க சொல்றோம், அவர்கிட்டயும் அப்படியே தான் இருக்கும். நாங்க வந்து மாறவே இல்ல, யார்கிட்டயும் நாங்க ஒரே மாதிரி தான் இருக்கோம். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? ஆனா நீங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி, பாஸ் கிட்ட ஒரு மாதிரி, அதே லவர் கிட்ட ஒரு மாதிரி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதுதான் வேண்டான்றோம். that's what. That is what we don't நானும் need. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. உனக்கு காதுல விழுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டா தர மட்டமாக்குறேன். சரியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடி. நீ அப்படி இருந்தா நானும் அப்படி இருக்கேன் சாய். This is called self respect and mutual. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீ இப்ப சொல்லு ஒரு வார்த்தை, நீ காதுல தரமட்டமாக்குடா, பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னா நான் இப்பயே கிளம்பி வரேன். சரி வா. பெருந்தித்த ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணுங்கடாக்கன்னு, சாதனை பண்ணுங்கடாக்கன்னு. காதலுக்காக நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கர்மா எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு காதலுக்காக கீழே வருவேன்னு சொன்னேன். வந்தார். புதுசா இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ இந்த டோன்ல பையன் கூப்பிடுறான், சரி வா அப்படின்னா அப்ப நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் போவீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? போயிருப்பீங்களா? நீங்க போயிருப்பீங்களா? I would like to come now, sir. I would like to Come now. come now. come. பெரிய மைனர் நினைப்பு சும்மா பாயில. இப்ப கூட உங்களை சேர்ல உட்கார வச்சுட்டு அவன் கீழே தான் உட்கார்ந்து. Sir, பின்னாடி No, I won't accept. ஐயோ பயமா, அது கடிச்சிராத. இந்த காதலுக்காக உனக்காக இந்த சுயமரியாதை நான் தரமட்டமாக்குவேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.